நேத்திக்கு ஃப்ரெண்ட்ஸோட ஷாப்பிங் போன வீடியோ போட்டிருந்தேன். அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. ஆக்சுவலாக நாம மெச்சூர்ட் ஆகிட்டோமா இல்லை நம்மளை இப்படி மாற்றிட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா முந்திலாம், அதாவது ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக்லாம் நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஷாப்பிங் மெத்தடே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்டில் இப்போ அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஏன் சொல்கிறேன்னா, ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி ஊருக்கு போகிறதுக்கு பர்ச்சேஸ் பண்ண போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளோட ஆப்ஷன் என்னவா தெரியுமா இருக்கும்? சாக்லேட்டு, பிஸ்கெட்டு, பர்ஃப்யூமு, சொவீனியர்ஸு, கோடாலி தைலம் மெயினாக, அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக்கு, பர்ஸு, அப்புறம் இங்கே கிடைக்கக்கூடிய அந்த 3-4-10 நிறைய ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. குட்டி குட்டி திங்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் தான் வாங்கிட்டு போவோம். ஆனால் இப்போ அது டோட்டலாக அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. இதெல்லாம் எதுவுமே வாங்குறது இல்லை. ஏன்னா இந்த திங்ஸ் எல்லாமே இங்கே விட ஊரில் இன்னும் நல்ல பெட்டராகவே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஊர்லேயே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஊரில் இருக்கிற பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸு, மால், இதில் எல்லாத்துலேயுமே இந்த சிங்கப்பூர், மலேசியா, துபாய் இங்கே கிடைக்கக்கூடிய எல்லா ஐட்டம்ஸும், ஈவன் ஏன் இந்த குனாஃபா சாக்லேட்னு சொல்லி இப்போ கொஞ்சம் ட்ரெண்ட் ஆச்சு, இதெல்லாம் எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. அதே மாதிரி எல்லா திங்ஸுமே ஆல்மோஸ்ட் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படிங்கிறப்ப நாம் ஏன் இங்கே காசும் அதிகமாக கொடுத்து அதையும் வாங்கிட்டு போய் அங்கே இருந்து ஒரு பேர் வேற நம்ம கேட்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் இங்கே கிடைக்குது, இதை போட்டு ஏன் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறதுனால இங்கே இருக்கிற நிறைய பேர் இதை வாங்குறதே இல்லை. ஆனால் ஆக்சுவலாக ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, சிங்கப்பூர் குவாலிட்டின்னு ஒன்று இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரிகிறதும் இல்லை, புரிகிறதும் இல்லை. அது தெரியாமல் இருக்கிற வரைக்கும் சிங்கப்பூரில் இருக்கிறவங்களுக்கு மணி சேவிங் தான்.